ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசென்னை தேற்றுவார், இயேசென்னை தேற்றுவார். இன்றைக்கும் கூட இந்த வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள நான் பார்க்கும் பொழுது மார்க் 12வது அதிகாரம் இதில் 10வது வசனம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, நல்லா கவனிங்க. இது ஒரு சின்ன ஒரு வசனம், சின்ன ஒரு சத்தியம், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. என்னுடைய சிறு வயதில் நாங்கள் எங்களுடைய ஊரில் கிராமத்தில் கடமலைக்குண்டு எங்கள் ஊரில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வீடு கட்டும் பொழுது எல்லா கல் அந்த ஏரியா எல்லாம் அடித்து பொடிச்சு பழைய வீடெல்லாம் உடைச்சி எல்லாத்தையும் தூக்கி கொண்டு ஒரு இடத்துல தட்டிட்டாங்க. அப்போ கொஞ்சம் கல் ஒரு இடத்துல கூட்டி போட்டிருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த கல்லை வந்து இங்கே இருக்கட்டும் அப்படின்னு. இல்லை இதெல்லாம் எடுத்து எனக்கு நல்ல சம நிலத்தில் அதை கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு சில கல் நமக்கு தேவைப்படும். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், மற்றவர்களுடைய பார்வையில் ஒரு ஏளன பொருளாக இருக்கலாம், மற்றவர்கள் உங்களை நிந்தித்து ஒதுக்கி வைத்திருக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய ஊழியத்தின் பாதையில், உங்களுடைய குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்வில், கணவன் மனைவி உறவில் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாது என்று தள்ளின உங்களை கொண்டு கர்த்தர் அதே இடத்துல அந்த இடத்தை கட்டுவிப்பார், அதே இடத்துல உங்களை திரும்ப எழும்ப வைப்பார். கண்ணீர் விட்ட இடங்களில் உங்களை திரும்ப நிற்க செய்வார். நீங்க அந்த இடத்துக்குள்ள திரும்ப எழும்பி நிற்பீங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். அன்றைக்கு அந்த கல்லெல்லாம் அப்புறப்படுத்தி தூக்கி போட்ட உடனே அங்கே ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம். ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்க நாட்களில் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த தரை தட்டுறதும்பாங்க, அதை தட்டும் பொழுது அங்கே ஒரு கல் தேவைப்பட்டுச்சு. அங்கே ஒரு கல் தேவைப்பட்டுச்சு. எப்படின்னா, அளவை உயர்த்தின உடனே அந்த தறி தட்டிட்டு அவர்கள் சொன்னாங்க, ஒரு கல் மட்டும் இதில் இருந்துச்சுன்னா எல்லாரும் மேலே ஏறி வருவதற்கு உதவியாக இருக்கும்னு தேடி பார்த்தா ஒரு கல்லும் அங்கே இல்லை. அப்போ தான் நான் சொன்னேன், இங்கே இருந்த கல்லெல்லாம் பொறுக்கி ஸ்கூல் பக்கத்தில் கொண்டு தட்டினோம் இல்லையா, அங்கே பெரிய கல் இருக்குது, என்னால் தூக்க முடியாது, யாராவது ஒருத்தர் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் நாங்கள் வேண்டான்னு கொண்டு ஒதுக்கி போட்ட இடத்துல இருந்த எல்லா கல் மண் எல்லாத்தையும் எல்லோரும் அள்ளிட்டு போயிட்டாங்க. கிராமங்களில் அப்படி தான், கொண்டு அள்ளி போட்டோன்னா எல்லாரும் என்ன செஞ்சுருவாங்க, கொண்டு போயிடுவாங்க. தூக்க முடியாமல் வேண்டான்னு ஒரு 3-4 கல்லை போட்டிருந்தாங்க. நாங்கள் வேண்டாம் என்று தூக்கி போட்ட கல்லை அவர்களும் வேண்டாம் என்று போட்டார்கள். கடைசியில் அதிலிருந்து ஒரு கல்லை கொண்டு வந்து மூளைக்கு தலைக்கல்லாக வச்சு எல்லாரும் இது வழியாக மேலே ஏறி வாங்கினாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் ஆகாத ஒரு கல், உங்கள் குடும்பத்துக்குள்ளே இது இவகிட்டெல்லாம் கேட்க வேண்டாம், இவ வெளியிலேருந்து வந்தவள், இவ மருமக தானே, இவ என்ன மகளா, நான் பெத்தெடுத்த பிள்ளையா, இவட்ட ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை, நாமளே முடிவு பண்ணலான்னு சொல்லி முடிச்சு வச்ச இடம், உங்களை ஒதுக்கி வச்ச இடம், இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த குடும்பத்துக்குள்ள நீங்கள் டிசிஷன் மேக்கராக மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனுஷியாய் மாற்றப் போகிறார். உங்களை கேட்டு தாங்க முடிவெடுப்பாங்க. இத்தனை நாள் நீங்கள் ஆகாத கல், உங்களுக்கு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த கல்லை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, பிரயோஜனம் உள்ள ஒரு கல்லாய் மாற்றப் போகிறார். அப்போ எல்லாம் கவனிங்க. அப்போ நீங்கள் அப்படி ஒரு கல்லாக மாறணும்னா அவருடைய பார்வை உங்கள் மேலே படணும். சகேவி வந்து இயேசு பார்க்கணுன்னு ஓடி போய் ஏறினது மாதிரி அது இயேசு பார்த்துட்டார். நான் அதை அடிக்கடி நான் யோசிப்பேன், தனியாக இருக்கும்போது யோசிச்சு பார்ப்பேன், இவன் இயேசுவை பார்க்கணும் தானே ஓடி போய் மேலே இருந்தா, இவர் எதுக்கு அதில் வந்து அவனை பார்க்கணும், இவன் ஒரு ஆளா, இவனை போய் பார்க்குறாரேன்னு, இவன் ஒரு ஆளா என்று இந்த உலகமே உங்களை பார்த்து கொண்டு இருக்கும். ஆனால் இவன் என்னுடைய ஆள் என்று சொல்லி அவர் உங்களை பார்ப்பார். உங்களை கர்த்தர் அப்படி தான் வச்சிருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது இது ஒரு தள்ளப்பட்ட அனுபவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது.
சகோதரனே, உங்களை தள்ளப்பட்ட அனுபவத்தில் வச்சுருப்பாங்க. வீட்டில் உட்காந்துருக்கணும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நீங்கள் ஒரு தள்ளப்பட்ட அனுபவத்தை கிராஸ் பண்ணாமல் வந்திருக்கவே மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஏதாவது ஒரு வயசில், வாலிப வயதில், இல்லை வேலைக்கு போன இடத்துல, இல்லைன்னு சொன்ன ரிட்டையர்ட் ஆன டைமில், இல்லை குடும்பத்துக்குள்ளே, இல்லைன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ரிஜெக்டட் பர்சன், நீங்கள் ஒரு தள்ளப்பட்ட மனுஷன். உங்களை தள்ளி வைத்து பார்ப்பதில் இன்றைக்கு இந்த உலகம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருந்ததுனால தான் இன்னைக்கு அநேகரை தூக்கி விடக்கூடிய பாத்திரங்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு எப்படி உங்களால் முடியுது? இன்றைக்கு எப்படி உங்களால் நிற்க முடியுது? இன்றைக்கு எப்படி உங்களால் ஜெபிக்க முடியுது? இன்றைக்கு எப்படி உங்களால் வேதத்தை வாசிக்க முடியுது? சில இங்கே நிறைய சீனியர் சிட்டிசன் பெரியவங்க இருக்கிறீங்க. இவங்க வீடுகளுக்கெல்லாம் போகும்போது நல்லா உட்காந்து நல்ல ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி நல்ல கிறிஸ்தவ பாடல்களை எப்போதும் கேட்டு, ஏன்னா அவர்களுக்குள்ள ஒரு மன நிறைவு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் அந்த கிராமத்துக்குள்ளால ஆகாத கல்லாய் இருந்தேன், கர்த்தர் இன்றைக்கு என்னை மூளைக்கு ஒரு தலைக்கல்லாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் இருதயத்துக்குள்ள எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தள்ளப்பட்ட கல்லாய் இருந்தீர்கள். இன்னிலிருந்து ஆண்டவர் உங்களை கொண்டு உங்கள் கிராமத்துக்குள்ள, உங்கள் ஊருக்குள்ள, உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்துக்குள்ளால பலரை தூக்கி விடக்கூடிய பாத்திரங்களாக கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நீங்கள் பயன்படணும் அப்படின்னா 2 காரியம் பண்ணணுங்க. ஒன்று, இந்த சைடில் பார்க்குறத விட்டுருங்க. எங்கே பார்க்குறத விட்டுறணும்? இந்த உத்து பார்க்குறது, எட்டி பார்க்குறது, மறைச்சு பார்க்குறது, காது கொடுத்து கேட்குறது, அடுத்தவன் என்ன செய்கிறான், எங்கே போகிறான், வாரான், இதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் விடும் பொழுது உங்கள் மேலே ஒரு பார்வை விழும். அந்த பார்வை வந்துட்டுனாலே போதும், உங்கள் வாழ்க்கை மாறிடும். அந்த பார்வை உங்கள் மேலே விழணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சில விஷயத்தில் என்ன செய்யணுமா, கொஞ்சம் மாற வேண்டியதாக இருக்குது. அல்லையா? சொல்லுங்களேன். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், அருமையான பிள்ளைகள், உங்கள் வீட்டில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் எழுத முன்னாடி நீங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்கள், தலையில் கை வச்சு சொல்லுங்கள், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். திருப்பிக் கொள்ளுங்க, ஏசாயா 43வது அதிகாரம், அதில் 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். எல்லாம் கவனிங்க. இந்த உலகத்தில் நானும் முன்ன சிநேகிக்கிறேன், நான் உங்க கூட இருப்பேன், நான் உங்க கூட பேசுவேன், நான் உங்ககிட்ட அன்பாக இருப்பேன், நான் எப்போதும் உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக இருப்பேன், நான் எப்பவும் உனக்கு தான் இந்த உலகம் என்ன சொன்னாலும் நான் கூடவே இருப்பேன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்களா? சொல்லுவாங்க, பிள்ளைங்க சொல்லுவாங்க. சில பொம்பளை பிள்ளைங்க சொல்லுவாங்க, மம்மி நீனா எனக்கு உயிர், என்ன பிரச்சனை வந்தால் நான் உன் கூடவே இருப்பேன்னு. முதல்ல அவள் தான் கிளம்புவா. கிளப்பிட்டு போகிற முதல் ஆள் யார் தான்? அவள் தான். சில பசங்க சொல்லுவாங்க, டேடி யார் வந்தாலும் சரி நான் எங்கள் டேடியை விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு எல்லாமே எங்கள் டேடி தான்பா. நிறைய பிள்ளைகள் படிக்கிற நாட்களில் அம்மா அப்பான்னு அப்படி இருக்காங்க, வேலைக்கு வரும்பொழுது சொல்லிடுறாங்க எல்லான்னு. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், அநேக வாலிப பிள்ளைகள் தங்களுடைய சம்பாத்தியம் என்னன்னு அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ஒரு தாய் தன்னுடைய மகளிடத்தில் கேட்குறா, மாதம் உனக்கு எவ்வளோ மக்களே சம்பளம்னு. அதுக்கு பதில், அதை கேட்டு நீ என்ன செய்ய போற? பிள்ளை என்ன பதில் கொடுத்துச்சு? அதை கேட்டு நீ என்ன செய்ய போற? உனக்கு தேவை 4000 ரூபாய், அது உனக்கு கரெக்டாக வரும், அவ்வளோதான். ஒரு பையன் சொல்கிறான், எனக்கு பல வழிகளில் வருமானம் வரும் பிரதர், எனக்கு பல வழிகளில் என்ன வரும், வருமானம் வரும். திடீர்னு பார்க்குறேன் என்னென்னமோ வழின்னா. ஒரு நாள் பார்த்தா சோகமாக இருந்தான். அங்கிள் ஒரு சின்ன சிக்கலாகி போச்சு அப்படின்னா. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நல்லா கவனிச்சிடுங்க. நீங்கள் நினைப்பீங்க எங்கள் பிள்ளைகள்லாம் உத்தமம், உங்கள் பிள்ளைகள் உத்தமம். உங்களுக்கு அநேக வாலிப பிள்ளைகள் ரம்மி விளையாட்டில் பணத்தை கட்டுகிறார்கள். இன்றைக்குள்ள வாலிப பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆகாத பாத்திரங்களாய், ஆகாத கல்லாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லாத பாத்திரங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு இந்த ஒரு மொபைலுக்குள்ளால பலவிதமான கணக்குகள், பலவிதமான தொடர்புகள். ஒரு பெண், ஒரு ஆணை சொல்லல, ஆணெல்லாம் பெரிய கதை. ஒரு வாலிப பிள்ளை ஒரே மொபைலுக்குள்ளால 4 விதமான நபர்களோடு 4 விதமான பேரில் பழகி கொண்டிருக்கிறாள். ஒரே மொபைலுக்குள்ளால 4 இமெயில் ஐடியிலிருந்து 4 விதமாக பழகுகிறாள். அவளுடைய பெற்றோருக்கு அந்த பிள்ளைக்குன்னு சொல்லி எதுவுமே செய்ய வேண்டாம். ஆகாத கல்லா இன்றைக்கு என் பிள்ளைகள் போயிட்டு இருக்காங்க.
உங்கள் பிள்ளைகளை தலைகளில் கை வச்சு ஜெபம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுமா? இங்கே இருக்கக்கூடிய அம்மாவை பற்றி கேட்குறேன், அப்பாவை பார்த்து கேட்குறேன், பிள்ளைங்களை பிளஸ் பண்ணியிருக்கிறீங்களா? நாம் நம்ம பிள்ளைகளுக்கு அன்பு கொடுக்காததுனால நம்முடைய பிள்ளைகளுக்கு அன்பு கொடுப்பதற்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானபடினால கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன்னு. அப்போ ஆண்டவர் என் பிள்ளையை சிநேகிக்கணும்னா என் பிள்ளைக்கு எவ்வளோ தரம் இருக்கணும். நம்முடைய வாலிப பிள்ளைகளை நினச்சி அநேக நாட்கள் நான் அழுதுருக்கிறேன். அநேக நேரங்களில் சில செய்திகளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நினைப்ப இதை பேச வேண்டாம்னு விட்டுருவேன் பயந்து. ஏன்னா அப்படிப்பட்ட துணிகரங்களில் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்பதாக துணிகரமாக திருமணத்துக்கு முன்பதாகவே தங்களுடைய எதை அவர்கள் இழக்கக்கூடாது அதை இழந்து விடுகிறார்கள். துணிகரம் அவர்கள் சொல்லுகிறாங்க, இதெல்லாம் ஈஸியாங்கள், சேர்ந்து தங்குறோம், நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம், அந்த நாட்கள் போல அல்ல. திரும்பவும் சொல்லுகிறேன், எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரே பாதுகாப்பு தெய்வம் மட்டும்தான். நம்ம பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே பத்திரப்படுத்தி எவ்வளவுதான் நம்ம பாதுகாத்தாலும் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த உலகத்தையே அவர்களுடைய கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு இது போதும். அப்போது அப்படிப்பட்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு மேலே அவருடைய பார்வை பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் உண்மையாக இந்த உலகத்தின் பல காரியங்களை பிரித்து எடுக்கக்கூடிய அல்லது இந்த உலகத்துக்குள்ள ஒட்டாமல் வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்துக்குள்ளிருந்து தள்ளப்பட்ட சில பார்வைகளை விட்டு என் பிள்ளைகள் வெளியில வந்து அவர்களுக்கு தனித்துவமான ஒரு கனம் தேவைப்படுகிறது. இன்னைக்கு எல்லா வாலிப பிள்ளைகளும் எல்லாருக்குள்ளே அந்த எண்ணம் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்குள்ளே அது இருக்குது. இண்டிவிஜுவாலிட்டி, நான் தனியாக என்ன தெரியப்படுத்தணும், நான் மட்டும் என்ன செய்யணும், நான் தனியாக தெரியணும். 10 பேர் சேர்ந்து இருப்பாங்க ஒரு குடும்பத்தில், ஆனால் ஒருத்தி மட்டும் என்ன செய்வா, தனியாக தெரியணும். எல்லா குடும்பத்துக்குள்ளே இப்படி ஒன்று கிடக்கும். எல்லா குடும்பத்துக்கும் என்னையை சேர்த்தான் சொல்கிறேன், எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு பிள்ளையோ இல்லைன்னா ஒரு அண்ணாவோ ஒரு அக்காவோ ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ யாராவது ஒருத்தர் என்ன செய்வாங்க, தன்னை தனித்துவமாய் காட்ட வேண்டும் சொல்லிட்டு எதையாவது பண்ணி கொண்டு இருப்பார்கள். அவர்களை எல்லாம் இந்த உலகம்தான் பார்க்கும், ஆனால் தேவன் பார்க்கிற பார்வை வேறாக இருக்கிறது. அப்போ இந்த அழுக்கான இந்த உலகத்துக்குள்ள நல்ல குணாதிசயங்கள் இருக்கு. அதை யார் தான் கண்டுபிடிக்கணும்? நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ராமேன் சொல்லுங்களேன். நீதிமொழிகள் 21 அதில் 2வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். நல்ல கவனிங்க, மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளை டெவலப் ஆகணும், என் மகன் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தகப்பன் தன்னுடைய மகனுக்காக சில முயற்சிகள் எடுக்கிறார். அப்போ அந்த முயற்சியில் ஒரு முயற்சி என்னன்னா, அவர் எடுத்த முயற்சியில் ஒரு முயற்சி என்னது, ஒரு முக்கியமான முயற்சி என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய மகனுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்து எப்படியாவது இதை நம்ம முடிச்சு எடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி நம்ம பிள்ளை என்ன செஞ்சிடணும், சீக்கிரத்தில் டாக்டர் ஆக்கிடணும்னு முடிவு பண்ணிட்டார். பையன் பரீட்சை எழுதலை, பையன் படித்தான், ஆனால் பரீட்சை எழுதலை. ஏன்னா எழுத முடியாத அளவுக்கு அவனுக்கு அட்டண்டன்ஸ் பிரச்சனை, இப்படி நிறைய ப்ராப்ளங்கள் இருந்து ஏகதேசம் 1 கோடி அளவுக்கு அவர் என்னத்தெல்லாமோ பண்ணி எடுத்து பிள்ளைய பாஸ் பண்ண வச்சுட்டாரு. பிள்ளைய பாஸ் பண்ண வச்சு, ஏன்னா இது எதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன்னா, சில நேரங்களில் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நாம் செய்யக்கூடிய ரகசியமான காரியம் சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். ஐயா, மிஞ்சி போனால் 70, பலத்தின் மிகுதினால 80. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 80க்கு மேலேயே நான் இருப்பேன், சந்தோஷம். நீங்கள் தேவனுடைய நேரடி ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். 90, 100 சந்தோஷம். 102, 110 மனதார உங்களை பிளஸ் பண்ண, உங்கள்கிட்ட உள்ள பிளஸ் எங்களுக்கு வேணும். ஆனால் வாழுகிற நாட்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை கொடுக்காதீங்க. பிள்ளைகளை முழுசாக நம்புறீங்க, நல்லது. ஆனால் பாதுகாக்க வேண்டிய வயதில், பராமரிக்க வேண்டிய வயதில், கேர் பண்ண வேண்டிய வயதில், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க வேண்டிய வயதில், கண்காணிக்க வேண்டிய வயதில் எல்லாவற்றையும் விட்டு இப்போ எல்லாம் முடிந்து போய் அவன் எழுப்பி நிற்கும் பொழுது இப்போதான் உங்களுக்கு என்ன வருது, நான் என் பிள்ளையை கொஞ்சம் விட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் விடலை, முழுசாக விட்டுட்டீங்க. இன்னைக்கு திரும்ப அந்த பிள்ளையை கொண்டு வர முடியுமா? அந்த ஆகாத கல்லை மூளைக்கு தலைக்கல்லை மாற்றுவதற்கு தெய்வத்தால் முடியும். அப்போ அவனுடைய கண் திறக்கப்படணும், உங்க கண்கள் திறக்கப்படணும். உங்க கண் திறக்கப்படணும், உங்க பிள்ளையுடைய குறைவை நீங்க ஒத்துக்கொள்ளணும். என் பிள்ளை ரட்சிக்கப்படல, ஒத்துக்கொள்ளணும். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து வர்றாங்க,
மாப்பிள்ளை பார்க்குறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, எவ்வளோ துணிகரமாக போய் சொல்கிறீங்க, என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லி. உங்க பிள்ளை, உங்க மகன் மதுபான பிரியன், அவன் ஒரு மதுபான பிரியன், அவனுக்கு பல பலகீனங்கள் இருக்கிறது, அவனுக்கு சில பலகீனம் இருக்கு. உங்களுடைய மகனுக்கு அல்லது உங்க மகளுக்கு என்ன பலகீனம் இருக்கு, என்ன குறைவு இருக்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் அழுங்க, அவருடைய சமூகத்தில் நில்லுங்க. அந்த குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். துணிகரமா என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கான், ஓகே கல்யாணம் நடக்கட்டும், 3 மாசம் கோர்ட்டு, 4 மாசம் பக்கத்தில் இப்படியே ஆஸ்பத்திரி, முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் வாழ்க்கை. எத்தனை லட்சத்தை செலவு பண்ணி எத்தனை குடும்பங்களை அழைத்து தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம். இன்றைக்கு நமக்கு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பார்வை, அந்த பார்வை வரணும்னா பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படணும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். மத்தேயு 20வது அதிகாரம் அதில் 29 முதல் 34 வரை உள்ள வசனங்கள். நல்ல கவனிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்ன, இந்த வசனத்தில் அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்படி பின் சென்ற அந்த ஜனங்கள் அப்படியே பார்க்கும் பொழுது அங்கே 2 குருடர்கள் அப்படியே வழி அருகில் இருக்கிறாங்க. இப்படி வழி அருகே இருந்த குருடர்களைப் போல இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் பிள்ளைகளாக, கணவனாக, மனைவியாக அல்லது உறவினர்களாக அல்லது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியங்களில் சிலர் குருடர்களாக இருக்கிறார்கள். அந்த குருடர்களுக்கு தெளிவான ஒரு பார்வை கிடைத்தால்தான் அவர்கள் தள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே அவர்கள் உட்கார்ந்து அந்த 2 பேரும், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். நல்லா கவனிங்க. பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க திறப்பில் நிற்கணும். இன்றைக்கு பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சமீபத்தில் ஒரு சகோதரனை சந்திச்சேன். அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க. அவர் சொன்னார், என்னோட 3 பிள்ளைகளை நான் வெளிநாட்டுக்கு விட்டேன் பிரதர், பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். லாக்டவுன் வந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் இதாச்சு. இப்பவும் அவர் இருக்கிறாரு, அவரும் இருக்கிறாங்க, மனைவியும் இருக்கிறாங்க. சொல்றாரு, பிள்ளைகள் எல்லாம் இல்லை பிரதர், பேர பிள்ளைகளும் இல்லை, ஒருத்தருமே இல்லை. வீடெல்லாம் நான் பாருங்க, இவ்வளோ பெரிய வீடு, 3 பிள்ளைகளும் வந்தால் குடும்பமாக தங்கணும்னு பார்த்து கட்டினோம் பிரதர். ஒவ்வொரு ரூம்லையும் தனித்தனி இது வச்சு கட்டினோம் பிரதர். ராத்திரி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் கிச்சனுக்கு தான் வரணும்னு பண்ணோம் பிரதர். எங்கள் பிறந்த நாளுக்கு எங்கள் பிள்ளைகள்லாம் வந்தாங்க, ஒவ்வொரு தேசத்திலிருந்து வந்தாங்க, ஒவ்வொரு ஊர்லேருந்து எங்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்களை பார்க்க வந்தாங்க. ஆனால் வந்த பிள்ளைகள் மாலை நேரம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே ஒருத்தன் சொன்னான், டாடி எனக்கு வீட்டில் தங்க முடியாது, கொஞ்சம் அலர்ஜியாக இருக்குது, நான் நாகர்கோயிலில் ஒரு ஹோட்டல் பேரை சொல்லி நான் அங்கே ஆல்ரெடி ரூம் போட்டுட்டேன் அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னான், என் மனைவி வீட்டில் சொல்கிறாங்க நீ அங்கே தங்க வேண்டாம், அந்த வீட்டுக்குள்ளே பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இருக்குது, அதனால் நீ அந்த வீட்டில் தங்காத, ராத்திரி எங்கள் வீட்டுக்கு வந்துருன்னு மாமியார் கூப்பிட்டு போயிடாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே சத்துருவோட கிரியை யார்? அப்பாவும் அம்மாவும். 3வது பிள்ளை அவள் மகள், ஒரு பெண், மேபி அவங்க பார்த்துட்டு இருக்கலாம், மனம் திரும்புங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த பொண்ணு அவ சொல்றாளாம், டாடி நீங்க மாஸ்க் போட்டுட்டு என் பிள்ளைய தூக்குங்க, இஃப் யூ ஹேவ் கிளவுஸ். அவரோட பார்க்குறாரு, யாரை தூக்குறதுக்கு கிளவுஸ் போடணுமா, யாரை தூக்குறதுக்கு மாஸ்க் போடணுமா, பிள்ளைகளை கொஞ்சம் விளையாடுவதற்கு கிளவுஸ் போடு, மாஸ்க் போடுன்னு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எங்கள் ஊருக்குள்ளால, அமெரிக்காவில் இல்லையா, எங்கள் மாவட்டத்துக்குள்ள இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கதறி அழுத அந்த குடும்பத்தை நான் சந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி. அவங்க சொன்னாங்க, பிரதர் இவங்களெல்லாம் ஏண்டா கூப்பிட்டோன்னு ஆகிப்போச்சு. கடைசியில் நான் கேட்டேன், எல்லாம் கொண்டாடி முடிச்சு ராத்திரி அதே நானும் அவளும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கடைசி வரைக்கும் உங்கள் கூட தேவனுக்கு அடுத்தது உங்கள் மனைவி அல்லது உங்கள் கணவன் மட்டும்தான் கூட வர முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஒரு ஆமென் சொல்லக்கூடாதாம்மா? பிள்ளைகள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வைக்காதீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும், எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல குடும்பத்தை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல வருமானத்தை கொடுங்க. ஒரு அம்மா வீட்டுக்கு ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்க, 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறேன், என் மகனுக்கு எப்படியா வேலை கிடச்சிரும். சரி, இன்னொரு ஜெப குறிப்பு, என் மகனுக்கு எப்படியா வேலை, தன்னுடைய மகனுக்கு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மகனுக்கு ஜெபம் பண்ணுங்க. அந்த அம்மாவுக்கு 1008 பிரச்சனை, அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய டிசீஸ் எல்லாம் பயங்கரமான கஷ்டங்கள், அவர்களுக்கு வெரிகோஸ்னால பயங்கர பிரச்சனை. வெரிகோஸ்னா சாதாரண வெரிகோஸ் மட்டும் இல்லை. அந்த அம்மா சொல்கிறாங்க, எலும்பெல்லாம் முடியாது, வீடு ஃபுல்லாக கம்பி பதிச்சு வச்சிருக்கிறாங்க, எங்கே போனாலும் இந்த கம்பியை பிடிச்சு தான் நிற்க முடியும், அப்படிப்பட்ட பலகீனம். ஆனால்
தன்னுடைய தாய்க்கு 10 காசு உதவி செய்யாத, தன்னுடைய தாயை வந்து பார்க்க கூட முடியாம கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த மகனுக்கு வேலை போயிடுச்சு, என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சிடணும், என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சிடணும்னு சொல்லிட்டு இந்த தாய் என்ன செய்கிறா? கதறி கொண்டு இருக்கிறா. இன்னைக்கு சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட குருட்டாட்டத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கண்களை கர்த்தர் இன்னைக்கு திறக்க போகிறார். இங்க வசனம் சொல்லுகிறது, திருப்பி கொள்ளுங்க அந்த வசனம் என்ன? 32வது வசனம் வாசிங்க. மத்தேயு 20 அதுல 32. அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். அவ்வளவுதான். கவனிங்க, உங்க கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். உங்க கண்ணு திறந்தா மட்டும்தான் நீங்கள் வசனம் நமக்கு தந்த அந்த கனம், அந்த கர்த்தருடைய பார்வையில் அந்த கனத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா அடைக்கப்பட்ட அந்த கண்கள் திறக்கப்படணும். உங்க கண் பார்வை சரியில்லை. நான் சொல்றது இந்த பார்வை இல்லை, நான் சொல்வது இந்த பார்வை இல்லை. உங்க கண்ணு ஆவிக்குரிய ரீதியாய் பார்க்க வேண்டிய அநேக காரியங்களை பார்க்கல. அதனால தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியல, அதனால தான் வளர முடியவில்லை. 3 வருஷம் 4 வருஷம் ஆக போகுதுங்க, 4 years, இன்னும் உங்களால் அடுத்த லெவலுக்கு வர முடியல. 8 வருஷம் இன்னும் அடுத்த நிலைக்கு வர முடியல. 13 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க, என்னால் இன்னும் அடுத்த நிலைமைக்கு வர முடியல. ஒரு வீடு கட்டுவதற்கு இவ்வளவு திட்டம் போட்டேன், நடக்கல. காலையில் ஒரு சகோதரி அவங்க சொல்றாங்க, என் பிள்ளை வெளி தேசத்தில் இருக்கிறா, 29 வயசு ஆக போகுது, கல்யாணத்துக்கு இங்க வா, நான் வரமாட்டேங்கிறா. அப்ப நான் அங்க வரேன், நீ வரக்கூடாது. நீ இங்க வா, நான் வரமாட்டேன். சரி, அப்ப அம்மா நான் அங்க வரேன், நீயும் வரக்கூடாது. 29 வயசு, அந்த உள்ளம் எப்படி இருக்கும்? நான் சொல்லுகிறேன், அந்த பிள்ளையை நியாயம் தீர்ப்பதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனா அந்த பிள்ளை எங்கேயோ ஒரு இடத்துல கண்ணு குருடாக்கப்பட்டு நின்று கொண்டு இருக்கிறாள். அது பணமா இருக்கலாம், அது இச்சையா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். நல்லா சம்பாதிக்கிறா, ஐடி கம்பெனியில் பெரிய சம்பாத்தியம். ஆனால் நீயும் என்ன பார்க்க வரக்கூடாது, நானும் ஒன்று. நீ கல்யாணம்னு நீ பேசினால் உன்னுடைய நம்பரை பிளாக் பண்ணி விடுவேன். எத்தனை வாலிப பிள்ளைகள், எத்தனை வாலிப பசங்க இன்றைக்கு திருமணத்தை பற்றி பேச்செடுத்தா உடனே பிரச்சனை. 23 வயசு, 25 வயசு, 27 வயசு தாண்ட விடாதீங்க, தாண்ட விட்டுறாதீங்க. 27 வயசுக்குள்ள பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? நல்ல ஒரு திருமணத்தை தேவன் அனுமதித்த, தேவன் நியமித்த அந்த ஏற்ற துணையை, அந்த சரியான விழா எலும்பை பிடிச்சி நீங்க கிளியர் பண்ணி விட்டுருங்க. இல்ல அவன் சொல்லிட்டான், என் மகன் சொல்லிட்டான், 31 தான் கல்யாணம்னு சொல்லிட்டான். ஏன்னா மகா தெளிவா சொல்லிட்டான், 31 தான் என் பிரச்சனை முடியும். 31 பிரச்சனை முடியும், உங்களுக்கு இல்லை, அவளுக்கு பிரச்சனை முடியும், உங்களுக்கு பிரச்சனை தொடங்கும். இருக்கிற நாட்களில தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படணும். உங்க கண்கள் பெற்றோராகிய உங்கள்கிட்டையும் சிலர் அந்த கண் இருக்கு, குருடாக்கப்பட்ட கண். இன்னும் அந்த குருட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, அதை விட்டு வெளியே வாங்க. மனம் திரும்பலையா, மனம் திரும்புங்க. ரட்சிக்கப்படலையா, ரட்சிக்கப்படுங்க. வசனத்தின்படி ஞானஸ்நானம் எடுக்கலையா, ஞானஸ்நானத்தை எடுங்க. உட்கார்ந்து எதையாவது வேதாந்தத்தை பேசி 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 நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை இழந்து கொண்டு இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தள்ளப்பட்ட ஒரு பார்வை நமக்குள்ள இருப்பதனாலே தனித்துவமான என் கனம், தனித்துவமாக எனக்கு கிடைக்க வேண்டிய கனம், எங்க பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மேன்மையான அனுபவங்கள் மறுக்கப்பட்டு கிடக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், இந்த வசனம் கடைசி வசனம், இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார். ஒருவேளை நீங்க தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம், உங்க கண்களை கர்த்தர் தொடுவார், உங்களுக்குள்ள பார்வை உண்டாகும். அந்த பார்வை கிடைச்ச உடனே அவருக்காக நீங்க செயல்படணும். ஏதாவது செய்யணும், கர்த்தருக்காக எதையாவது ஒன்றை செய்யணும். சும்மா ஏதாவது என்ன கேட்டாலும் நான் அங்க அப்படி சொல்லியிருக்கிறேன், இங்க இப்படி சொல்லியிருக்கிறேன், இவங்க கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், இதை இப்படி பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றுவதை விட கர்த்தருடைய பார்வையில அவருக்கு முன்பதாக, என் ஆண்டவர் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஏசுப்பா உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன்னு. அவர் உங்களை பார்த்து சொல்லணும், நானும் உன்னை சிநேகித்தேன். எல்லாரும் எழும்புவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் இன்னைக்கு மூளைக்கு தலைக்கல்லாய் மாறி இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடுங்களேன். எல்லா சகோதரிகளும் சகோதரர்களும் கண்களை மூடி வீடுகளை உட்கார்ந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த தள்ளப்பட்ட ஒரு பார்வை, ஒரு தனித்துவமான ஒரு கனம், இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். அந்த வழி அருகே இருந்து அவன் கேட்ட அந்த நிலைமையை நான் நினைச்சு பார்க்கிறேன். நேற்று வரை குருடாக்கப்பட்டு இருந்தவன் இயேசு பார்த்த அடுத்த மாத்திரம் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, அந்த கனம் அடுத்த நாளே அவருக்கு எவ்வளவு மரியாதை இருந்திருக்கும். நேற்று வரைக்கும் நம்முடைய பிள்ளைகள், நேற்று வரைக்கும் நம்முடைய பெற்றோர்கள்
குருடாக்கப்பட்ட நிலைமையில இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே நீ கவலைப்படாத, நான் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன், நான் உன்னுடைய வாழ்க்கையை நான் மனதுருகி உன்னுடைய கண்களை நான் தொடுகிறேன், உனக்கு ஒரு பார்வையை தருகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிங்க, எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கிருபை 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 கிருபை. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரங்கள் செயல்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான அங்கிள் ஆண்டி பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். சீனியர் சிட்டிசனாக இருந்து இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிசுத்த தொடுதல் உண்டாகட்டும். அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய உள்ளான அனுபவங்களுக்குள்ள அந்த உள்ளான அலங்காரம் உள்ளுக்குள்ள, அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு மறுரூப மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் அடுத்த நிலைக்கு அவர்கள் எழும்பி வரட்டும். குருடாக்கப்பட்ட அந்த கண்கள் திறக்கப்படட்டும். உம்முடைய மனதுருக்கத்தின் ஆவி, உம்முடைய பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை இந்த நேரம் எங்க மேல கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த நாளினுடைய இந்த வார்த்தை நீ தொட்டிருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலேயும் கூட தேர்வு எழுத போகும் எங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல புத்தி கூர்மையை கொடுங்க அப்பா. இந்த பிள்ளைகள் வாழ்ந்து செழிக்கட்டும். கடைசி மட்டும் உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க கிருபை பாராட்டும். உம்முடைய பரிசுத்த கரம் இவர்களை தொடட்டும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். விசேஷமாக இன்றைக்கு எங்களோடு கூட நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவர் மேலேயும் அப்பாவுடைய பரிசுத்த தொடுதல் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய கனம் எப்படி ஒரு கைக்குள்ள 5 விரல்கள் வித்தியாசப்பட்டு இருக்கிறதோ, இந்த 5 விரல்களுக்கு வித்தியாசமான வேலைகள் இருக்கிறதோ, அதே போல இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் திறமைகள் வேறுபட்டு கிடக்கலாம், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய வசதிகளில் நாங்கள் வேறுபட்டு கிடக்கலாம். ஆனால் நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஒரே போல் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். நிறைஞ்ச மனசோடு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மனதார இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அடைக்கப்பட்ட கண்கள் திறந்திருப்பதற்காய் நன்றி. நீர் அற்புதம் செய்திருப்பதற்காய் நன்றி. உம்முடைய பரிசுத்த தொடுதலை நாங்கள் உணர்ந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. வெறும் 10 ரூபாய்க்கு டேஸ்டியான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரீமியம் லஞ்ச், அதுவும் நம்ம நாஞ்சில் நாட்டுல. எஸ், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு மணிமகுடமாய் 2025 ஆகஸ்ட் 15 முதல் ஹெவன்ஸ் கார்டன் உணவு, உறைவிடம், முதியோர் பராமரிப்பு ஆகியவற்றிற்கான லாப நோக்கமற்ற மனிதநேய சேவை நம் நாஞ்சில் நாட்டு மண்ணில் வருகிற ஆகஸ்ட் 15 முதல் முதியோருக்கான நம்ம ஹெவன்ஸ் கார்டனில் பகல் நேர முதியோர் பராமரிப்பு, உழைப்போருக்கான 10 ரூபாய் மலிவு விலை மதிய உணவு மற்றும் வேலை மற்றும் பணியின் காரணமாக கன்னியாகுமரி வருவோருக்கு உணவு, தங்குமிடம் போன்ற கவலைகளுக்கு நிரந்தர தீர்வாய் இருக்கவே இருக்கு ஹெவன்ஸ் கார்டன். இனி வரும் தலைமுறைக்கான பரலோக முதலீடு. For more details call 7397717397. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறிவோம்.